முதல்ல பூவை நீ பிடி. உன் பொண்டாட்டி உன் கைக்கு முத்து கொடுக்கட்டும். அப்பவாது பூ மலருதான்னு பாப்போம். என்ன சொல்றான்? ஏங்க டேய், நீங்களா தோக்க போறீங்கடா. பேபி ஏங்க என்கிட்ட உண்மையான அன்பு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க கொடுக்குற கிஸ்ல பூ மலர்தான் பாப்போம். யாரு முத்தம் கொடுத்தாலும் இந்த பூ மலராது. இது அதுவே மலர்ந்தாதான் உண்டு. நீங்க எல்லாம் தோக்க போறீங்கடா பைத்தியங்களா. எப்படிங்க? உண்மையான காதல் இருந்தா இந்த உலகத்தையே பூக்க வைக்கலாம் பேபி. பாத்தியா, நாங்க சொன்ன மாதிரியே பூ மலர்ந்துருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? பொண்டாட்டிக்கு தான் புருஷன் மேல உண்மையான அன்பு இருக்கு, புருஷனுக்கு இல்ல. அது நீங்க இப்படி மிரட்டிலாம் பண்றதுனால ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல வின் பண்ணிட்டீங்க. என் உயிரையும் காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ சிஸ்டர். டேய், தேங்க்யூ தானே சொன்னேன். அதுக்குள்ளே அவசரப்பட்டு தேங்க்ஸ் சொல்லிடாத. இன்னும் நிறைய டாஸ்க் இருக்கு. நிறையவா? ஆமா, டோர் லாக். நெக்ஸ்ட் டாஸ்க் போலாம். சூப்பர். என்னையா முகத்துல மாட்ட வேண்டியதை இப்படி தலையில மாட்டி வச்சிருக்க? தலையில இருக்கிற வீக்கத்தை மூடி மறைக்கத்தாமா கரண்ட் சுச்சுவேஷனை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். வீரசிங்கம் இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கம்மா. ரொம்ப வாய் பேசாத, அப்புறம் வாயிலேயே குத்துவ. அதுக்கு ஒரு மாஸ்க் போட வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? தள்ளு. ஓ பிரபுவும் சத்யாவும் எங்க தான் போனாங்க? போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கே. கதிர் மஜிலி குப்பத்துல பார்க்க போறோம்னு சொல்லிட்டு போனார்ல, என்னாச்சு? அங்க இருக்காங்களா இல்லையாமா? இரு கேக்குறேன். கேளுங்க. சொல்லுங்க அத்தை. என்ன கதிர், சத்யாவும் பிரபுவும் அங்கேயா இருக்காங்க? இல்ல அத்தை, இங்க பாத்துட்டேன், அவங்க வரல. இல்லையா? சரி சரி, நீ மண்டபத்துக்கு கிளம்பி வா. வேற வழியே இல்ல, போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அண்ணி,
எதுக்கு நீ தேவையில்லாம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? இல்ல தம்பி, எனக்கு என்னவோ தப்பா படுது. நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அம்மா, வீட்ல இருந்தவங்க எப்படிம்மா காணாம போவாங்க? அவங்களாதான் எங்கேயாவது வெளியில போயிருப்பாங்க. உன் மருமக வேற ஒரு லூசு. நமக்கு சஸ்பென்ஸ் கொடுக்கறோம்னு சொல்லிதான் இந்த மாதிரி ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பண்ணிருப்பா. கரெக்டா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற நேரத்துல அவங்க சொன்ன சீஃப் கெஸ்டோட வந்து நிப்பா. நீ வேணா பாரு. அத புரிஞ்சுக்காம நீ விளையாட்டு விஷயத்த சீரியஸ் ஆக்காத. போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் வேணாம். இல்லடி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஷோ அம்மா, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லம்மா. நீ வேணா பாரு. நான் சொன்ன மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்கும். அது வரைக்கும் நீ டென்ஷன் ஆகாம கொஞ்சம் அமைதியா இருமா. சித்தப்பா, என்ன இப்படி ஆயிடுச்சு? அனிமா சூப்பர்மா. எப்படியோ பேசி சமாளிச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க விடாம பண்ணிட்டேன். ஆனா யார் கடத்துனாங்கன்னே தெரியலையே. யார் கடத்துறா நமக்கு என்னம்மா? நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுல. இனி ஃபங்க்ஷன் நடக்காது. நமக்கு அது போதுமா? டாடா. டாஸ்க் நம்பர் 2. ஏங்க, ஃபங்க்ஷனுக்கு வேற லேட் ஆகுதுங்க. எல்லாரும் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இனியன் ராசத்துக்கு கூட வந்திருப்பாங்க. எப்படியா நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும்? அது உன் கையில தான் இருக்குது அமுல் பேபி. என் கையிலையா? என் கையில என்ன இருக்கு? அந்த பாஸ் சொல்றத டக்கு டக்குன்னு முஸ்டா கிளம்பி போய்கினே இருக்கலாம். நீ தான் சொதப்பிங்கன்னு டைத்தை வேஸ்ட் பண்ணிருக்கிற. தோ பாருடா. ஆமா, நீங்க இங்கேயே செட்டில் ஆயிடுவீங்க போல இருக்கு. ஜாலியா தானே இருக்குது அமுல் பேபி. என்ன அது என்ன புருஷன் பொண்டாட்டி தனியா ஏதோ பேசிட்டே இருக்கீங்க? வாங்க இங்க. பாஸ், நீங்க சொல்றதை இவங்க 2 பேருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. போட்டு வா. டேய், சும்மா போட்டுருவான்னு கேட்டு சாகடிக்கிறது பதிலா என்ன ஒரேடியா போட்டுறா. டேய், முடியல. அத நீ சொல்லக்கூடாதுடா. என்னோட பாஸ் தான் சொல்லணும். வாயா பேசுற. பாய்ஸ், அவங்க 2 பேரையும் கூட்டு வந்து இங்க உட்கார வைங்க. தாகமா இருக்கு, ஒரு ஜூஸ் கிடைக்குமா? அமைதியா இரு. பாஸ், நாங்க எங்க பொசிஷனுக்கு வந்துட்டோம். ஏங்க, நீங்களும் உங்களை பாஸ்ன்னு சொல்றீங்க. அவங்க கூட்டத்துல சேர்ந்துட்டீங்க போல இருக்கு. ரெண்டாவது டாஸ்க் என்னன்னு சொல்லுங்க. உன் காதல் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா உன் புருஷன் தான் டாஸ்க் எதையுமே ஒழுங்காவே பண்ண மாட்டேங்கிறான். என்ன அமுல் பேபி? இல்ல பாஸ், இந்த வாட்டி டாஸ்க ஒழுங்கா பண்ணி வின் பண்ணிடுவான். நீங்க சீக்கிரம் டாஸ்க் என்னன்னு சொல்லுங்க. ரெண்டாவது டாஸ்க் என்னன்னா, நீங்க 2 பேரும் எதிர் எதிர் திசையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த மாதிரி உட்காந்து 2 நிமிஷம் கண் சிமிட்டாம பார்க்கணும். அப்படி 2 நிமிஷம் முடியறதுக்குள்ள யாராவது கண்ணை சிமிட்டிட்டா, முதல்ல யார் கண் சிமிட்டுறாங்களோ அவங்க கால் மேல கண்ணை சிமிட்டாதவங்க ஏறி நின்னுக்கணும். கண்ணை சிமிட்டினவங்க கைய பின்னாடி கட்டிக்கிட்டு அவங்கள அப்படியே தூக்கிக்கிட்டு போய் 8 போடணும். இதான் டாஸ்க். என்னது 8 போடணுமா? இங்க எப்படிங்க 8 போடுறது? ஹே பாய்ஸ், லைட்ஸ் ஆன். என்ன இது? ஆர்டிஓ ஆபீஸ்ல 8 போட்டிருக்க மாதிரியே போட்டிருக்கானுங்க. இத பத்தி டவுட் கேட்டா இவன் வேற போட்டுருவான்னு கேட்பான். எதுக்கு வம்பு? எல்லாத்தையும் சைலண்டா உட்கார்ந்து வாட்ச் பண்ணுவோம். என்னங்க அவனுங்க? இல்லையா? ஏங்க, இந்த டாஸ்க் எனக்கு ரொம்ப ஈஸி. நான் எப்படியும் பண்ணிடுவேன். ஆனா உங்களுக்கு தாங்க ரொம்ப கஷ்டம். ஆமா, என்ன எப்படி தூக்கி நீங்க 8 போடுவீங்க? என்ன நீங்க தூக்கிடுவீங்களா? நீ ஜெயிச்சா பாக்கலாம்.
ரெண்டாவது டாஸ்க் ஆரம்பிக்கலாம். ம் ம், ம். அவள் பேபி கண்ணை சுமிட்டாம பார்த்து நிறுறான். கால் மேல கால் வச்சு சுத்தினா செம்ம ரொமான்டிக்கா இருக்குமே. கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணலாம்? பாஸ் கண் சிமிட்டிட்டான் பாஸ். ரெண்டாவது டாஸ்க்லயே அந்த பொண்ணு தான் வின் பண்ணிருக்கு. இல்ல 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 நான் இது சீட்டிங். நம்ம KMK.com சட்டப்படி புருஷன் தான் பொண்டாட்டிய தூக்கிக்கிட்டு எட்டு போடணும். சாரி. ஏங்க நான் அதை ஒத்துக்க மாட்டேங்க. இவங்க என்ன சீட்டிங் பண்ணிட்டாங்க. நானால தான் கண்ணை சிமிட்டிட்டேன். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னீங்கன்னா அப்புறம் 8க்கு பதிலா 16 போட சொல்லுவேன். ஆ? என்னது 16? இது என்ன போங்கா இருக்கு? ஆமா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஒழுங்கா தோல்வியை ஒத்துக்கிட்டு உங்க பொண்டாட்டியை தூக்கிட்டு 8 போடுங்க. யோசிக்காத அவள் பேபி. நம்ம இதை முடிச்சுட்டு சீக்கிரமா போகணும். வா வா வா. என்ன வீம்பு புடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு? போட்டு வா. டேய் மாப்பிள யோசிக்காம சிஸ்டரை தூக்கி சுத்துறா. நான் ஒரு உயிர் பிரச்சனையில இருக்கேன்டா.
ஆளையே காணோம். என்னக்கா சத்தியமா கூட காணுமே. வாங்க பாட்டி வாங்கடா வாங்க எல்லாம் வணக்கம்மா. வாங்கப்பா. வாடா வாங்க இன்னும் யாரும் வரல. உட்காருங்க சரி. உட்காருங்க உட்காருங்க. டேய் எல்லாரும் அப்படியே உட்காருங்க உட்காருங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பொண்ணு மாப்பிள்ளை எங்க காணோம்? கூப்பிடு கதிர் அவங்க 2 பேரையும். சத்யாவும் மாப்பிள்ளையும் எங்க கதிர்? சம்பந்தி வாங்கம்மா, வாங்க சம்பந்தி. அவங்க 2 பேரும் இங்கதான் பக்கத்துல போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. ஏன் வந்தீங்க? மாப்பிள்ள என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லத்த, ஏன் லேட்டா வந்தீங்கன்னு கேட்க வந்தேன். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்க வேற. போங்க போங்க மாப்பிள்ள. வரேன். என்ன சம்பந்தி, என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி. இருக்கிற பிரச்சனை பத்தாதான்னு இப்ப நீங்க கேட்டீங்கல்ல. அது சம்பந்தி, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். உங்க முகமே சரியில்லை. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சம்பந்தி, ப்ளீஸ். கோயில்ல அர்ச்சனையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தேன். பிரபுவையும் சத்யாவையும் காணோம். போன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, என்ன சம்பந்தி சொல்றீங்க? ஐயோ, நீங்க பதட்டப்படாதீங்க. நிச்சயமா அவங்க வந்துருவாங்க. அனிதா, வந்திருக்கிற குப்பத்து கோஷ்டிய போய் ஏதாவது சொல்லி கிளப்பிடுமா? இப்ப பாருங்க சித்தப்பா. டைம் ஆயிட்டே இருக்கு. இந்நேரம் அவங்க வந்திருந்தா கேக் வெட்டி கொண்டாடி இருக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க வர மாதிரி தெரியல. சாப்பாடு வேற எல்லாம் வேஸ்டா போக போகுது. அம்மா, இன்னும் எதுக்குமா இவங்க எல்லாரும் இருக்காங்க? கிஃப்ட வாங்கிட்டு அனுப்பி விடு. உன் பையனும் மருமகளும் வர மாதிரியே தெரியலையே. ஏய், ஏண்டி எதுக்குடி லூசுத்தனமா சத்தம் போட்டுட்டு இருக்க? நான் சரியாதாமா பேசிட்டு இருக்கேன். உன் குப்பத்து மருமகளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனல, அதான் அவ உன்னை அசிங்கப்படுத்தணும்னே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்க 2 பேரும் வர போறதில்ல. நாம இந்த மண்டபத்துல இருந்து என்ன பண்ண போறோம்? எல்லாரும் கிளம்ப வேண்டியதானே? சித்தப்பா, இன்னும் இங்க நின்னு என்ன பண்ண போறீங்க? கிளம்புங்க, வாங்க போலாம். ஆமா ஆமா, பொண்ணு மாப்பிள்ள வரமாட்டாங்க. நீங்க கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாம் இங்கேயே வச்சுட்டு எல்லாம் கிளம்பி போங்க. போங்க போங்க. இல்ல இல்ல, உட்காருங்க. யாரும் போகாதீங்க. என் மகன் மேலயும் மருமக மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க நிச்சயமா வந்துருவாங்க. தயவு செஞ்சு உட்காருங்க. மா, இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. இனிமேலா வர போறாங்க? ஏய், மணி இப்ப 5 தாண்டி ஆகுது. 6 மணிக்கு தாண்டி நல்ல நேரம். அதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. என் மருமவே நான் அவமானப்படுத்தவே மாட்டான்.
நீங்க நீங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. சம்பந்தி. அவங்க 2 பேரும் இங்கதான் பக்கத்துல போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நீங்க உட்காருங்க, உட்காருங்க. என் மருமக மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ என்ன அவமானப்படுத்தவே மாட்டான். அனிமா, என்னம்மா என்ன நடந்துச்சுன்னே தெரியாம உங்க அம்மா ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. இப்படியே நம்பி உட்கார்ந்து அசிங்கப்படட்டும், அப்பதான் அந்த அருமை மருமக மேல என் அம்மாவுக்கு கோபம் வரும். இன்னும் 1/2 மணி நேரம் இல்ல, 6 நாள் ஆனாலும் அவங்க வரவே மாட்டாங்க. ஐயோ. பாஸ், அடுத்த டாஸ்க் என்னன்னு சொல்லுங்க பாஸ். உங்க 2 பேருக்குள்ள யார் பலசாலின்னு பார்க்க போறோம். 2 பேரையும் கூட்டிட்டு போய் டேபிள்ல உட்கார வைங்க. முடியாதுடா, வரமாட்டேன். வர மாட்டீங்களா பாஸ்? போட்டுருவா. மாப்பிள, எந்த கேள்வியும் கேட்காம அந்த பாஸ் சொல்றத செய்யண்டா. டேய், அது அப்புறம் பண்ண முடியும்? டாஸ்க்ல தோத்து போயிட்டா என்ன பண்ணுன்னே சொல்லாமே டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க. தோத்து பண்ண என்ன பண்ணும் முதல்ல சொல்லட்டும், அதுக்கப்புறம் பண்றத பத்தி நான் யோசிக்கிறேன். நாங்க சொல்றத மட்டும் பண்ணுங்க, எங்களை எதிர்த்து எதுவுமே கேட்க கூடாது. அப்படி கேட்டா தண்டனை கடுமையா இருக்கும். இந்த டாஸ்க்ல மட்டும் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தண்டனை என்னன்னு சொல்லுவோம். அதே அப்படி அது போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவோம். என்னங்க அவங்க? ஏன் அவள் பேபி இந்த போட்டிலையும் தோத்துருவேன் பயமா? யாருக்கு? எனக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் பாக்ஸர்ன்றது நீங்க மறந்துட்டீங்களா? எப்படி நிச்சயமா நான் தான் வின் பண்ண போறேன். நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கஷ்டமான பனிஷ்மெண்ட் கொடுத்துற போறாங்க தான் நான் ஃபீல் பண்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓ, அந்த பயம் ஒண்ணு வேணா, நான் பாத்துக்கிறேன். போட்டியை சீக்கிரம் முடிப்போம், டைம் ஆயின்னு இருக்குதுல. வா ஏங்க அவள் பேபி, வா வா. போட்டி ஆரம்பிக்கலாம். எஸ், நான் சொல்ல நான் தான் ஜெயிப்பேன்னு. ஏங்க இப்போ அவனுங்க உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னு தெரியலையே. இந்த ரவுண்ட்ல வின் பண்ணவங்களுக்கு தான் தண்டனை. இது என்ன போங்கா இருக்கே? அது எப்படி ஜெயிச்சவனுக்கு தண்டனை கொடுப்பீங்க?
நீங்களா சேர்ந்து ஏமாத்த பாக்குறீங்க, சீட்டிங் பண்றானுங்க. எனக்கு தெரியாதுப்பா. இந்த KMK.com எப்பவும் யாரையுமே ஏமாத்தாது. இந்த ரவுண்ட்ல நாங்க ஏன் வின் பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்குறோன்றதுக்கு எங்க கிட்ட சரியான காரணம் இருக்கும். என்னங்க காரணம் சொல்லுங்க பாப்போம். இந்த டாஸ்க்ல புருஷன் பொண்டாட்டிக்கு விட்டு கொடுக்கறானா இல்ல பொண்டாட்டி புருஷனுக்கு விட்டு கொடுக்கறாளான்னு நாங்க பார்த்தோம். ஆனா நீ பொண்டாட்டிக்கு விட்டு கொடுக்காம இத ஜெயிக்கணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்து நீ ஜெயிச்சிருக்க. அதனால உனக்கு தான் தண்டனை. இதெல்லாம் அநியாயம். நீ பண்ணது மட்டும் என்னவா அநியாயம் தான். கொஞ்சம் கூட பொண்டாட்டிக்கு விட்டு கொடுக்கணுங்கிற நினைப்பே வரல உனக்கு. வரலலா? சரி, தண்டனை என்ன சொல்லுங்க, செய்யறேன். வேற வழி? சைக்கிள்ல ரவுண்ட் அடிக்கணும். சைக்கிள்ல ரவுண்ட் அடிக்கணுமா? இவ்வளவுதானா? அசால்ட்டா ஓட்டிட்டு வந்துருவேன். எத்தனை ரவுண்ட் அடிக்கணும்? எங்க சைக்கிள்? சைக்கிள்ல உங்க பொண்டாட்டிய உட்கார வச்சுக்கிட்டு ரொமான்ஸா சைக்கிள் ஓட்டணும். அது எப்படிங்க ரொமான்ஸா சைக்கிள் ஓட்டுறது? அத நாங்க சொல்லுவோம். இத பார், பின்னாடி கேரியர்ல உட்கார வைக்க கூடாது, முன்னாடி உட்கார வச்சு அப்படியே அலேக்கா ஓட்டணும். நோட் தி பாயிண்ட். அத மட்டும் பண்ணல உன்னை ஓட விட்டுருவோம் பாத்துக்கோ. அப்படியா? எப்படி ரொமான்ஸா ஓட்டுறதுன்னு எக்ஸாம்பிளுக்கு உங்க பாஸ் வச்சு ஓட்டி காட்டுங்க பாப்போம். செம்ம மேட்ரு. ஏய், உன் பிளான் எனக்கு தெரிஞ்சிடுச்சுடா. என்ன அந்த சைக்கிளை ஓட்ட வச்சு அந்த சைக்கிளை உடைச்சிட்டா நீ இந்த டாஸ்க பண்ணாம தப்பிச்சலாம் நினைக்கிற, அதானே? எப்படி பாஸ்? எப்படி கரெக்ட் பாத்தீங்களா? சாரி பாஸ், சாரி பாஸ், உணர்ச்சி வசப்பட்டேன். ஏய், ஆமா, நாங்க உங்களை கடத்திட்டு வந்திருக்கோமா இல்ல நீங்க எங்களை கடத்திட்டு வந்திருக்கீங்களா? இங்க பார், இங்க நாங்க சொல்றத மட்டும் தான் நீங்க கேட்கணும். நீங்க சொல்றதையெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். ஒழுங்கா டாஸ்க் ஆரம்பி. ஐயோ, அதெல்லாம் அவள் பேபிக்கு செட் ஆகுது, ரொம்ப கஷ்டம். ஏங்க இதுல என்னங்க கஷ்டம்? இப்ப என்ன சைக்கிள் தானே ஓட்டணும், அசால்ட்டா ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் வாங்க. அவர் மூஞ்சில ரொமான்ஸே இல்லையே. போட்றவா? டேய் வருண்டா, வெயிட் பண்றா. பாஸ், அந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது பாஸ். இதை இப்படியே விட்டா வேலையாவது, வேலையை காட்டிட வேண்டியதுதான். அவ ரொமான்ஸ பார்த்து இனிமே நான் ரொமான்ஸே பண்ண முடியாம போச்சே. பிரபு, நீங்க டாஸ்க்ல தோத்துட்டீங்க. அதனால உங்களுக்கு மரண தண்டனை முடிவாயிடுச்சு. பிரபு, எழுத்துட்டு போங்க. ஐயோ பாஸ், எனக்காக என் புருஷனை இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ், ப்ளீஸ். பாஸ், இவளை பார்த்தா பாவமா இருக்கு பாஸ். இந்த ஒரு தடவை கருணை காட்டலாமா? அப்படியா சொல்ற? சரி, சூப்பர். புருஷன் மேல கருணை காட்டணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீ உன் புருஷனை முன்னால உட்கார வச்சு ரொமான்ஸா சைக்கிள் ஓட்டணும். உன்னால முடியுமா? பண்ற. உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஆனா நீயும் அதுல தோத்துட்டீன்னா உங்க 2 பேருக்கும் மரண தண்டனை நிச்சயம். ஐயோ இல்ல பாஸ், ஓகே பாஸ். ஆனா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த சாலையில சைக்கிள் ஓட்ட முடியாது, கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்சுக்கு ஓகே சொன்னா. ஆமா. லைட்ஸ் ஆஃப்.
சித்தப்பா அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி சத்யாவையும் பிரபுவையும் யார் கடத்துனாங்கன்னு கேட்டிங்களா? இல்லைம்மா, நான் தான் சொன்னேன்ல, யாரு கடத்தினா நமக்கு என்ன. எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்கள வரவிடாமல் பண்ணிட்டான்ல. அப்படி நினைக்காதீங்க சித்தப்பா. ஒருவேளை அவங்க திடீர்னு வந்து நின்னுட்டாங்கன்னா என்ன பண்றது? உடனே அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு விசாரிங்க. ம். ஏய் இருடா. சொல்லுங்க பாஸ். அவங்க எங்கே இருக்காங்கன்னு ஏதாவது தெரிஞ்சதா? தெரிஞ்சிருச்சு பாஸ். நாங்கள் ஸ்பாட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் பார்த்ததும் ஃபோன் பண்ணுறோம். பணத்தை ரெடியாக வைங்க. யோ, பணத்தை பற்றிலாம் கவலை வேண்டாம், அதெல்லாம் ரெடியாக இருக்கு. நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. அவங்க இந்த மண்டபத்துக்கு வரவே கூடாது. நாங்கள் பார்த்துக்குறோம். வச்சுறேன் பாஸ். சித்தப்பா என்ன சொன்னாங்க? அவங்கள எங்கே கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சான். அங்கே தான் இவனுங்க போயிட்டு இருக்கானுங்களாம். 2 பேரும் இங்கே வர விடாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நாலாவது டாஸ்க்கை ஆரம்பிக்க போறோம். இவங்க விட மாட்டானு போல இருக்கே. என்னது அடுத்த டாஸ்கா? பாஸ், நீங்க டாஸ்க்னு சொன்னது இவன் அதிர்ச்சி ஆகுறான். பேசாம இவனை போட்டுறவா. வெயிட் பண்ணு. குள்ளபூதம், எனக்கு ஒரு சந்தேகம். இவங்க 2 பேர் தான் டாஸ்க்ல கலந்துக்கிறாங்க, அதுக்கு நீயே ஷாக் ஆயிட்டே இருக்க. ஏங்க போன டாஸ்க்லயே சைக்கிளை என் மேல விட்டு வாழ்க்கைய ஆரம்பிக்காத என்ன வாழா வெட்டியா ஆக்கிட்டீங்க. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீ பயப்படுற அளவுக்கு இந்த டாஸ்க்ல எதுவுமே நடக்காது. இது வரைக்கும் நீங்க கல்யாணம் ஆகியும் மொரட்டு சிங்கிளா தான் வாழ்றீங்க. அதனால இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. இது நல்ல டாஸ்கா இருக்குது. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குங்க. ஓவரா பண்றானுங்க. இந்த மாதிரி டாஸ்க்லாம் எங்களால பண்ண முடியாது. இதுதான் எங்களோட முக்கியமான டாஸ்க். இதை நீங்க பண்ணீங்கன்னா நாங்க உங்களை விட்டுருவோம், இல்லைன்னா கொலை பண்ணிடுவோம். உங்க விருப்பம் தான். என்ன சொல்றீங்க? அவள் பேபி கொலை பண்ணிடுவாங்கிறாங்க. அவள் பேபி இதான் கடைசி டாஸ்க்னு சொல்றாங்க. பேசாம பண்ணிடுவோமே. ஏங்க என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுங்க. உன்னாண்ட பேசி பிரயோஜனம் இல்ல. பாஸ், இந்த டாஸ்க்கு நாங்க ரெடி. லைட்ஸ் ஆன். இதுவும் ஒரு டிராமா மாதிரி தான். நாங்க உங்க 2 பேரோட அந்யோன்யத்தை பார்க்கணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன செய்யணும்? பொண்டாட்டி புருஷன் கிட்ட போடணும், புருஷன் பொண்டாட்டி கிட்ட போடணும். ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஹேய், பாஸ் சொல்றத ஒழுங்கா செய். எதுத்தெல்லாம் பேசக்கூடாது. பாய்ஸ், லைட்ஸ் ஆஃப். நீங்க என்ன பண்ணணும்னு பேப்பர்ல இருக்கு, நீங்க அதை அப்படியே பண்ணணும். ரெடி, ஆக்ஷன்.
அப்படின்னா வெறுப்புன்னு தெரியல. நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. ஆனா நமக்குள்ள எந்த பந்தமும் நடக்கல. உன் மனசுல இருக்க காரணம் புரியுது. ஆனா அதே காரணமா வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை வருஷம் தான் நேர்த்துக்காம இருக்க போறீங்க? புருஷன் பொண்டாட்டின்றது நம்ம 2 பேரும் சேர்ந்து மட்டும் இல்லை, நம்மளை சுத்தி ஒரு சமூகம் இருக்கு. கல்யாணம் ஆகி 3வது மாசத்துல இருந்து என்ன ஏதாவது விசேஷம் இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னால் பதிலே சொல்ல முடியலங்க. நமக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா மற்றவங்க எனக்கு ஏதோ குறை இருக்குன்னு என் காதுபடையே பேசுறாங்க. சில பேர் உன்னையே தப்பா பேசுறாங்க. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் மனசுல இருக்க பழைய நினைப்பெல்லாம் சீக்கிரம் மறந்துட்டு என்னை எவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க முடியுமோ ஏத்துக்கோ ப்ளீஸ். இதைத்தான் அமல் பேபி நான் உன்னாண்ட பேசணும்னு நினைச்சேன். ஊர் 1000 பேசுங்க, நீங்க அதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட நிலைமை எனக்கு புரியுது. ஆனா பழச மறக்கிறதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. புரியுதுங்க. நீ உன் மனசு மாதிரி ஏத்துக்கிற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். நீனா எனக்கு உயிர். ஐயோ